ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹோம் வித் சசி. இன்றைக்கி இந்த vlogல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் முடிய என்னோடய ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பசங்களுக்கு ஸ்கூல் அந்த அன்னைக்கு லீவு அப்படிங்கிறங்காட்டியும் பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மத்தியானம் லன்ச் ப்ரிப்ரேஷன்லேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட்டு சரி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். முருங்கைக்காய் இருந்தங்காட்டி சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே டைம் எடுக்கும் அப்படிங்கிறங்காட்டி என்ன பண்ணிட்டேன்னா பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சு சாப்பாடு அப்புறமேட்டு பருப்பு கடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தங்காட்டியும் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நேற்று எல்லாமே முடிச்சாச்சு. இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் எதுவுமே கிடையாது, லன்ச் ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. பசங்க 2 பேரும் விளையாண்டுருந்தாங்க. அடிக்கடி நம்ம அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த நிறைய ரீல்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் ஒரு பக்குன்னு நமக்கே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் தான் இருந்துச்சு நேற்று டே ஃபுல்லாக எனக்கு. குக்கிங் பண்ண அப்பப்போ அவங்கள எட்டி பார்த்துட்டே இருப்பேன், என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் எதாவது சண்டை போட்டுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி லன்ச் முருங்கைக்காய் பொரியல், ரசம், பருப்பு கடைஞ்சல் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பூஜை பண்ணுறதுக்கு கொழுக்கட்டைக்காக எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. என்னன்னு பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தேன். வெள்ளை சுண்டல் ஊற வச்சுட்டு ஒரு கார கொழுக்கட்டை, ஒரு இனிப்பு கொழுக்கட்டை, சுண்டல் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தேன். அதனால் இவங்களை லன்ச் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இவங்களை தூங்க வச்சிடலாம். தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த அவங்க தூங்குகிற டைமில் நம்ம கொழுக்கட்டை மாவெல்லாம் பிணைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் அது எப்படி போகுது அப்படின்னு. இப்போ பருப்பு வேக போட்டிருந்தேன் இல்லையா, அதை தாளிக்கிறதுக்காக தாளித்து அதில் கொட்டியாச்சு. என்னோடய லன்ச் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்தது இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு இவங்களை கொஞ்சம் நேரம் தூங்க வைக்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் என்னோடய வேலையை கொஞ்சம் நான் பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். அப்புறம் பாத்திரம் கழுவி வச்சுருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சைட் பை சைடு. அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈவினிங் பார்க்குற ஒர்க்கை கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். அதுக்காக மோஸ்ட்லி என்னென்னலாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலான்னு பார்த்தேன்னு, 2 பேருமே தூங்கவே இல்லை. எனக்கு தான் தூக்கம் தள்ளுச்சு. சரி இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு சுண்டலையும் கடலப்பருப்பையும் ஒட்டுக்காவே குக்கரில் வச்சு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு இங்கே கொழுக்கட்டைக்கு ரெடிமிக்ஸ் மாவு தான் வாங்கியிருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி, கொஞ்சம் சால்ட்டு, எண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் தான் அதில் வைக்க முடியும். அதனால் நான் ஸ்பூனில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடு கம்மியானதுக்கப்புறமேட்டு கையில் பிணைஞ்சேன். கையில் பிணைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 5 to 10 minutes அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டேன். என் பையன் பக்கத்துலேருந்து நகரவே இல்லை. அந்த மாவை குடுமான்னு ஒரே ரகலை பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் இந்த பக்கம் வெல்லம் போட்டு பாவு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்குன்னா கார கொழுக்கட்டைக்கு. தம்பிக்கும் பாப்பாக்கும் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்குமா, அதனால் சரி அதே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சிட்ருந்தேன். அதை பார்த்துட்டு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரே குறும் பண்ணிகிட்டே இருந்தேன் தம்பி. அப்புறம் அவன் ஒரு குட்டி குட்டியாக ஒரு 10 உருண்டை உருட்டி கொடுத்தான். அதுக்கப்புறமேட்டு தான் போனான் அந்த இடத்த விட்டே. அது முடிய குடுன்னு ஒரே குறும்பு தான். அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா சுண்டல் வேக போட்டிருந்தேன் இல்லையா, அது ஆறிடுச்சு. அதனால் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கறிவேப்பிலை, சுண்டல் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாளிச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது குட்டி குட்டியாக உருட்டுறங்காட்டியும் நானும் உருட்டுவேன்னு ஒரே ரகலை. அப்புறம் என்ன பண்ணுறது, சொல்லியும் கேட்கல சாரு. அதனால் அவர் உருட்டி கொடுத்தாரு. இல்லைன்னா உருட்ட விடல அப்படின்னா என்னையும் சேர்ந்து வேலை செய்ய விட மாட்டான். அதனால் சரி சொல்லி அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் தனியாக கொடுத்தேன்.
அவன் ஏதோ உருட்டி உருட்டி வச்சுட்டு இருந்தான். இப்போ அந்த சர்க்கரை பாகு ரெடி ஆனோடனே அதை வடிச்சிட்டு அதில் வந்து நான் வந்து வேக வச்ச பருப்பு மசித்து அதில் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபுல்லாக நல்லா கெட்டியாகணும். அது கெட்டியானதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட இருக்க மோல்டில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை அச்சு வச்சு எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து நம்ம பூரணத்தை வந்து உள்ளே வச்சு மூடிட்டு இட்லி பானையில் இந்த மாதிரி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குட்டி இட்லி பானையில் வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன் இல்லையா கார கொழுக்கட்டைக்காக, அதை வந்து வேக வைக்கிறேன். கார கொழுக்கட்டைங்கிறங்காட்டியும் வந்துட்டு அதில் வந்து அந்த மாவில் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல. கொழுக்கட்டைக்காக பிணைஞ்ச மாவில் கொஞ்சமாக உருட்டி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து வேக வச்சிடலாம். இதுவும் வந்து சேம் டைமிங் தான், ஒரு 10 மினிட்ஸில் வந்து இதுவுமே ரெடி ஆகிடும். இப்போ அந்த குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, அப்புறமேட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து சால்ட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். அதை வதக்கி வச்சாச்சு. நம்மளோட நெய்வேத்திய பொருள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு சாமி ட்ராக் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் இந்த மாதிரி விநாயகர் வாங்கி வச்சு நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறது. தம்பி வந்து ரொம்ப ஆசையாக வேணும்னு கேட்டாங்கிறதுக்காக போய் வாங்கிட்டு வந்தோம். ஃபுல்லாமே வந்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போய் விநாயகர் வாங்கிட்டு வந்தோம். லாஸ்ட் மினிட்டில் தான் ரொம்ப ரகலை பண்ணி வேணும்னு கேட்டான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பழம், நம்ம நெய்வேத்திய பொருள் எல்லாமே எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம். அந்த அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே, அதாவது 3வது நாள் தான் விநாயகரை வந்து கரைக்கணும். 3வது நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறங்காட்டி அந்த அன்றைக்கி அனுப்ப வேண்டான்னு சொல்லி செகண்ட் டேவே கரைச்சோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் பிளேஸ் இருக்குது. அங்கே தான் வந்து விநாயகரை எடுத்துகிட்டு போய் கரைச்சோம். அவங்க 2 பேருக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மனசு இல்லை தான், பட் ஃபைனலி வந்து விநாயகரை வந்து கரைச்சாச்சு. இது ஏன் இப்படி தூக்கி போட்டிருக்கோம் அப்படின்னா, தண்ணிக்கும் நாங்கள் நிற்கிற இடத்துக்கும் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால தான் இப்படி தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு vlog-ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye-bye.